நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, நம்ம வீட்ல வயசானவங்களுக்கு, நம்ம மாமனாருக்கோ, இல்ல மாமியாருக்கோ, இல்ல அப்பாவுக்கோ, இல்ல அம்மாவுக்கோ, நம்ம யாருக்காச்சும் உடம்பு சரியில்ல அப்படின்னா, நமக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது. நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்ப்பேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க இல்ல இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனா சரியா வராது. அங்க போனா யாருமே உயிரோட திரும்பி வர்றதில்ல. எங்க சொந்தக்காரங்கள நிறைய பேர் நாங்க அட்மிட் பண்ணோம். போனவங்க எல்லாருமே மவுத்தாயி தான் வந்திருக்காங்க. அப்படின்னு ஒருத்தவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லப்பா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் காப்பாத்திட்டு வந்துருவேன். அந்த டாக்டர் சூப்பரா பாப்பாருப்பா. ஹார்ட்டுக்கு அவரை மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யாருமே கிடையாதுப்பா. அவர் ரொம்ப கைராசியான டாக்டர். அவர் வச்சு பார்த்தாலே சூப்பராயிடுவாங்க. சாக கிடக்குறவங்க கூட ஏஞ்சி உட்காந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம் அப்படின்னா, அல்லா மேல நம்பிக்கையை குறைச்சி மனுஷங்க மேல நம்பிக்கைய அதிகமாக்கி அல்லாவுக்கு என வச்சிரும். ஒரு விஷயத்த நல்லா நம்ம ரொம்ப எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன நடந்தாலும் அல்லாஹ் நாடாம நமக்கு எதுவுமே நடக்க போறது கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான். நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் வந்தடைந்தே தீரும். மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரியே அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லி காமிச்சிருக்கான். இப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எவ்வளவு பெரிய இரும்பு கோட்டையில இருந்தாலும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, ராசியான டாக்டர்கிட்ட போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, போகலனாலும் வீட்லயே இருந்தாலும் சரி, நமக்கு மவுத் வரணும், மரணம் வரணும் அப்படின்னு அல்லாஹ் நாடி இருந்தான்னா, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அந்த மவுத் நம்மள வந்து தீரும். நம்மளும் மவுத்தாக தான் செய்வோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால வீணா பல குடும்பங்கள்ல வந்து நாங்க இங்கதான் போவோம், அங்கதான் போவோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டோ குழப்பம் செஞ்சுக்கிட்டோ இருக்காதீங்க. அல்லாவுடைய விதியை நம்புறவங்களா நம்ம இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.